Taste the Daily. எம்பிக்கள் இருந்தும் உரிய அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டிற்கான நிதியை பெறாதது ஏன் என ஸ்டாலின் அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிற்கான நிதியை பெறாதது ஏன் என ஸ்டாலின் அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு 2 மாதங்களாக சம்பளம் வழங்காததை சுட்டிக்காட்டினால் மேலே இருக்கிறவன் பார்த்து கொள்வான் என்பது போல டெல்லி பக்கம் கையை நீட்டி தப்பிக்க முயல்கிறார் நிதியமைச்சர் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 39 எம்பிக்கள் இருந்தும் உரிய அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டிற்கான நிதியை பெறாதது ஏன் என ஸ்டாலின் அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு 2 மாதங்களாக ஸ்டாலின் மாடல் திமுக அரசு சம்பளம் வழங்காததை சுட்டிக்காட்டினால் தங்களது வழக்கமான பாணியான மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் என்பது போல டெல்லி பக்கம் கையை நீட்டி தப்பிக்க முயல்கிறாள் நிதியமைச்சர் என காட்டமாக விமர்சித்துள்ளார். ஏதோ திமுக ஆட்சி அமைத்த பிறகுதான் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது போன்று அமைச்சர் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது எனவும், எந்த தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நமக்கு முறையாக நிதி வழங்குவது இல்லை என்பதை நான் எப்போதும் சொல்லி வரும் கருத்துதான் என தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் நிதியை பெற்றும் சரி, மத்திய அரசிடம் இருந்து நிதி வராத போதிலும் சரி, மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களில் எந்த தொய்வும் அஇஅதிமுக ஆட்சியில் ஏற்பட்டதில்லை எனவும், அப்படியொரு நிர்வாக திறமிக்க ஆட்சியை நாங்கள் நடத்தினோம் எனவும், உங்களை போன்று எதற்கெடுத்தாலும் டெல்லியை கை காட்டும் ஒரு பொம்மை ஆட்சியை நடத்தவில்லை என காட்டமாக விமர்சித்துள்ளார். கருணாநிதி நாணய வெளியீட்டிற்கு மத்திய பாஜக அமைச்சரை அழைத்து வர தெரிந்த உங்களுக்கு 39 எம்பிக்கள் இருந்தும் உரிய அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டிற்கான நிதியை பெறாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. உங்களுக்கு மத்திய அரசிடம் உரிய நிதியை பெறுகின்ற நிர்வாக திறன் இல்லை என்றால் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள் என்றும், நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது நிதிகளை முறையாக பெற்று நிறைவான ஆட்சி செய்தோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எம்பிக்கள் இருந்தும் உரிய அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டிற்கான நிதியை பெறாதது ஏன் என ஸ்டாலினின் திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு 2 மாதங்களாக ஸ்டாலின் மாடல் திமுக அரசு சம்பளம் வழங்காததை சுட்டிக்காட்டினால் தங்களது வழக்கமான பாணியான மேலே இருக்கிறவன் பார்த்து கொள்வான் என்பது போல டெல்லி பக்கம் கையை நீட்டி தப்பிக்க முயல்கிறார் நிதி அமைச்சர் என காட்டமாக விமர்சித்திருக்கிறார். ஏதோ திமுக ஆட்சி அமைத்த பிறகுதான் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது போன்று அமைச்சர் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது எனவும், எந்த தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நமக்கு முறையாக நிதி வழங்குவது இல்லை என்பதை நான் எப்போதும் சொல்லி வரும் கருத்துதான் எனவும் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் நிதியை பெற்றும் சரி, மத்திய அரசிடம் இருந்து நிதி வராத போதிலும் சரி, மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களில் எந்த தொய்வையும் அதிமுக ஆட்சியில் ஏற்பட்டதில்லை எனவும், அப்படி ஒரு நிர்வாக திறமிக்க ஆட்சியை நாங்கள் நடத்தினோம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.
உங்களைப் போன்று எதற்கெடுத்தாலும் டெல்லியை கை காட்டுகின்ற பொம்மை ஆட்சியை நடத்தவில்லை என காட்டமாக தெரிவித்திருக்கிறார். கருணாநிதி நாணய வெளியீட்டிற்கு மத்திய பாஜக அமைச்சரை அழைத்து வர தெரிந்த உங்களுக்கு 39 எம்பிக்கள் இருந்தும் உரிய அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டிற்கான நிதியை பெறாதது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அறிக்கையின் வாயிலாக அதை பார்த்து வருகிறோம், அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்களுக்கு மத்திய அரசிடம் உரிய நிதியை பெறுகின்ற நிர்வாக திறன் இல்லை என்றால் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள். நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது நிதிகளை முறையாக பெற்று நிறைவான ஆட்சி செய்தோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என விடியா திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.